பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த 2020 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய டீம்ல நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதில வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் கோச் பதவிக்காலம் முடிவடைந்த ராகுல் டிராவிட் எனக்கு போதும் அப்படின்ற மாரி கிளம்பிட்டாரு. ஸோ அந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் வந்தாருன்றது, பிளஸ் வந்து அவர் வந்த பிறகு இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டோர்னமெண்ட்ல நடந்ததுன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பவுலிங் கோச் யாரா இருக்கும் அப்படின்ற மாரி நெறைய டிபேட் போயிட்டு இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெயரை வெளியிட்டது பிசிசிஐன்னு சொல்லலாம். எஸ், ஏப்பா என்னங்க இவரு அருமையான பவுலர் ஆச்சே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பவுலர் தான் நமக்கு கோச்சா போட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மோனே மார்க்கல போட்டிருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட ஒரு 2006லேருந்து 2018 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காரு. அதுல வந்து ஒரு 247 சர்வதேச போட்டிகள் விளையாண்டு வந்து பார்த்தீங்கன்னா, 500க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகள்லாம் எடுத்திருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சரியான சாய்ஸ் தான். இந்தியா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு போலிங்ல வந்து வேற லெவல் வருவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தலைமையில அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி அவருக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்க தருணத்தில அவரும் அவர் ஹேப்பினஸ வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த கால் வந்த ஒரு 5 மினிட்ஸ்ல என் ரூம்ல வந்து அவ்வளோ ஹேப்பினஸ் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த மாரி பிசிசிஐலேருந்து கால் வந்தது. இந்தியாவுக்கு வந்து நான் பவுலிங் கோச் ஆயிருக்கேன். ஏன்னா இந்தியா மாரியான ஒரு கண்ட்ரில பிசிசிஐ மாரி ஒரு பெரிய ஒரு போர்ட்ல வந்து ஒரு பவுலிங் கோச் ஆகுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் 1 ஒரு டீமுக்கு கோச் பண்ற ஒரு ஃபீல் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அத நான் கரெக்ட்டா பயன்படுத்தி, என்னோட பெஸ்ட்ட குடுத்து, இன்னும் வரும் டோர்னமெண்ட்டுகள் பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா செயல்படுற நான் செயல்படுவேன். எனக்கு கீழ இருக்கிற எல்லாரையுமே செயல்பட வைப்பேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்காரு. உங்கள் செயல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ற நாங்களும் தினமலர் சார்பா சொல்லியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவர பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.